தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். தேமுதிக 8 தொகுதிகள், அதிமுக கூட்டணி புதிய அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். திமுகவை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறது. இருந்தபோதும் இன்னும் கூட்டணி கட்சிகளை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மெகா கூட்டணியும் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிறார். அந்த கூட்டணியில் தேமுதிகவிற்கு நிலைப்பாடு என்பது மட்டும்தான் இதுவரை வெளியிலே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடனும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார்கள். இந்த இரண்டு கட்சிகளிடமே தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 17 தொகுதிகள் வரைக்கும் கேட்டிருப்பதாகும். ஆனால் திமுக 5 தொகுதிகளுக்கு மேல் கொடுப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது என முடித்துவிட்டது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகள் வரைக்கும் தருகிறோம், அதற்கு மேல் ஒரு தொகுதிகள் கூட எங்களால் தர முடியாது, வேண்டுமென்றால் கூட்டணிக்கு வாருங்கள், இல்லை என்றால் நீங்கள் வேறொரு கட்சியுடன் கூட்டணிக்கு இணைந்து கொள்ளுங்கள் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான தகவலையும் சொல்லிவிட்டார். அதன் அடிப்படையில் தான் பிரேமலதா அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் நடந்த அந்த கூட்டத்திலே ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் நாங்கள் கூட்டணி பற்றின அறிவிப்பை வெளியிடுவோம் என சொல்லி இருந்தார். இருந்த போதிலுமே அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலதா அவர்கள் எந்த விதமான கூட்டணி அறிவிப்பையும் கொடுக்கல. அதற்கு மாறாக இன்றைய தினம் 3ஆம் தேதி இன்றைய தினம் மாலைக்குள் நாங்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி இருக்கிறோம், தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும், இன்று மாலை அதற்குரிய அறிவிப்புகள் எல்லாம் வெளிவர இருக்கிறது, நானே அறிவிப்பை கொடுக்க இருக்கிறேன் என பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு தகவலையும் சொல்லி இருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் தேமுதிக கூட்டணி என்பது அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறது. அந்த கூட்டணி அதிமுக கூட்டணியில் தான் இணைய போகிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக கொடுக்க ரெடியாக இருப்பதாகவும், அதேபோல ராஜ்யசபா தொகுதி என்பது கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் கொடுக்க மறுத்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தேமுதிகவை ஒரு காலத்திலே விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே தேமுதிகவிற்கு தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஆதரவு என்பது இருந்தது. அதன் காரணமாகத்தான் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட தேமுதிக அடைந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழலை தமிழகத்திலே தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் என்பது மிக மிக குறைந்த அளவுதான் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மற்ற கட்சியினர் மற்ற கட்சிகள் தேமுதிகவிற்கு அதிகப்படியான தொகுதிகளை ஒதுக்குவதில் மிக காலதாமதம் செய்திருப்பதாகவும், தற்சமயம் அதிமுக 8 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கி இருப்பதாகவும், 8 தொகுதிகளில் தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதாவும் ஒரு தொகுதியிலும், அதேபோல விஜய பிரபாகரன் ஒரு தொகுதியிலும் போட்டியிட இருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் அவருடைய வேட்பாளர்கள், அதாவது கட்சி இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் போட்டியிடுவதற்குரிய விருப்ப மனுக்களும் வாங்கப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.